டெல்லிக்கு அவர் போனது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். பிரசிடெண்ட்டும் பார்த்துருக்காரு, பிரைம் மினிஸ்டரும் பார்க்குறாரு எல்லோரும். அங்கே போய் இப்போ பர்சனல் இது எதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணலாம், தமிழக மக்களுக்கு என்ன பண்ணலாம், எப்படி முன்னேற்றலாம் என்ற விஷயத்தை போய் பேசி அதுக்கு இந்த நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் உள்ளே வராமல் இருந்தது. அது எந்த விதமான கட்சின்றது தெரியாது. பட் வந்து கொண்டு வந்தது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். இந்த 35 பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐடிஎம்கேலேருந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கன்றச்ச வந்து அவசரப்பட்டு நீங்கள் வந்து ஒரு 9 பேருக்காக அவங்களெல்லாம் கூட்டணி வச்சுன்னு அவங்களுக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்து அவங்க வந்து நாட்டே கெடுத்தவங்க, இந்தியாவே கெடுத்தவங்க. உங்களுக்கே தெரியும், டிமானிட்டேஷனுக்கு வந்தது காரணமே அவங்க தான். அந்த 2000 ரூபாய் இது பண்ணது காரணமே அவங்க தான். அப்பேற்பட்ட கட்சியில் கூட்டணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து அவங்க இன்னும் மோசமாக தான் பண்ணுவாங்க. அது தவிர்த்துருக்கலாம். மின்வெட்டுன்றதே வந்து நார்மலாக கோடை காலத்தில் ஜாஸ்தி தான் இருக்கும். அது ரொம்ப பிரச்சனைலாம் அப்புறம் பண்ணியிருக்கோம். அதை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணலான்றது முதல்வர் கொஞ்சம் பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது மக்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் பண்ணாருன்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான் அது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பதவிக்குன்னு வந்தது பிறகு நம்ம கீழ்த்தனமாக போனோன்ற இது தேவையில்லாதது, கெட்ட பேரை உருவாக்கக்கூடிய இது செயல்கள் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது நல்லா தான் இருக்கும். ஒரு டிக்னிஃபைடு பொசிஷனுக்கு வந்தால் விட்டு நான் போய் பழையபடி டான்ஸராக பண்ணோம், இது பண்ணுவேன், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா தான் இருக்கும். அது மக்களுக்கு கொஞ்சம் இதுவாக பார்க்குறது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இவர் சொல்லியிருக்காரு, நான் நிறைய இது பண்ணுறேன்னு. அது அவன் அந்த ஆட்சி மாதிரி வெறும் வெத்து பேப்பராக இல்லாமல் ரியாலிட்டி கொண்டு வந்தாருனாக்கா மக்கள் சந்தோஷப்படுவாங்க. அடுத்த வாட்டியும் நீங்கள் இது பண்ணுறதுக்கு உங்கள் வளர்ச்சி நல்லாயிருக்கும். வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் அதை எதுவாக கொண்டு வந்தாங்கன்னா பாராட்டணும். 3 months 6 months வரைக்கும் நம்மளுக்கு கிரேஸ் டைம் வேணும். இன்னும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்குன்ற வந்து ரொம்ப புதுசு. அதான் இப்போ 1ஆம் கிளாஸில் சேர்ந்து உடனே வந்து பிகாம் படிக்கிறது வந்து கஷ்டம்தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அண்ணாமலை வந்து அவர் வந்து ரொம்ப போல்டான லீடரு. அவர் என்ன பண்ணுவாரோ செய்கிறாரு, சொல்லுன்றது செஞ்சுட்டு இருக்காரு. அதுபோல் லீடர்ஸ் இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்னாக்கா அண்ணாமலை கூட சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வரணும். அண்ணாமலை மட்டும்ன்றது வந்து அவருக்கு சப்போர்ட் இருந்தால் தான் அவரும் பண்ண முடியும். அவருக்கு நல்ல சப்போர்ட் வந்தால் தான் அவரும் அதுபோல் லீடர்ஸ் வரணும். முன்னால் மாதிரி இல்லாமல் ஒரே ஃபேமிலி ஒரே இது அப்படிலாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட் இதுவும் வரணும். எல்லாருக்கும் சான்ஸ் வரணும். அவங்களும் நல்லா வந்தவங்களும் அது நல்லா பண்ணணும்.